அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் பாக்களில் ஆர்வம் காட்டும் பத்திரிகை.com நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது பழனியில் ஒரு அழகான பாடல். இதில் நாம் பசு என்று கூறலாம். பத்தியுடன் எப்படி சேருவது என்ற கருத்தை தான் தெரிவிக்கிறது. அதாவது முருகனுடன் அவர் அடியார்கள் எப்படி சேர வேண்டும் என்ற கருத்தை இந்த பாடல் வெகு அழகாக தெளிவாக சொல்கிறது. ஞானம் கொள் பொறிகள் கூடி என்று தொடங்கும் இந்த பாடலின் வரிகளை முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு அதன் பொருளை நாம் விளக்கமாக பார்க்கலாம். ஞானம் கொள் பொறிகள் கூடி வான் இந்து கதிர் இல்லாத நாடு அண்டி நமசிவாய வரையேறி நான் இன்ப ரசமதான ஆனந்த அறிவிப்பாய நாதங்களோடு குலாவி விளையாடி ஊனங்கள் உயிர்கள் மோகம் நான் என்பது அறிவில்லாமல் ஓம் அங்கி உருவமாகி இருவோரும் ஓர் அந்தம் மருவி ஞான மாவிஞ்சை முதுகில் ஏறி லோகங்கள் வலமதாட அருள் தாராய் தேனம் கொள் இதழி தாகி தார் இந்து சைலம் வேணி சீர் அங்கன் எனது தாதை ஒரு மாது ஷேர் பஞ்சவடிவி மோகி யோகம் கொள் மௌன ஜோதி ஷேர் பங்கின் அபலநாதன் அருள்பாலா கானங்கள் வரைகள் தீவு ஓதங்கள் பொடிய நீல காட அந்த மயிலில் ஏறும் முருகோனே காமன் கை மலர்கள் நாண வேடம் பெண் அமளி சேர்வை கான் எங்கள் பழனி மேவு பெருமாளே. இதில் எவ்வளவு அழகாக நாம் முருகனுடன் ஒன்றப் போகிறோம் என்று மெதுவாக அழகாக அமைதியாக கண்டு அதை ரசித்து உணருங்கள், அதை காட்சியாக காணுங்கள். ஞானம் கொள் பொறிகள் கோடி. நம்முடைய பொறிகள் என்ன செய்கிறது? நல்ல வாசனையை உணர வேண்டும் என்றால் அந்த மசாலா அப்படி நம் வாசனையை உணர்கிறது. நல்ல பக்தி பாடல்கள் கேட்க வேண்டும் என்றால் குத்து பாடல்களை கேட்கிறது. இப்பொழுது என்ன ஆகிறது? அது மாறி விடுகிறது. அத்தனை ஞானேந்திரியங்கள் சொல்லுகிறோமே, அந்த இந்திரியங்கள் அதாவது நம்மளுடைய பொறிகள் எல்லாம் இப்பொழுது ஞானமாக ஆகிவிட்டது, அதாவது நல்லவைகளாக ஆகிவிட்டது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஞானமுற்ற பொறிகள் வாய்க்க பெற்று விட்டோம் இப்பொழுது. ஆஹா, எவ்வளவு நல்லது! அப்படி வாய்க்க பெற்றவுடன் அப்பொழுது என்ன ஆகும்? வான் இந்து கதிர் இல்லாத நாடு அங்கு சேருவோம். இது ஒரு நாடு தானே. அங்கு வானம் இருக்கிறதே, அந்த ஆகாயம் இல்லை, சந்திரன் இல்லை. அடுத்தது என்ன? கதிர் என்றால் சூரியன். இந்த மண்டலங்களே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு நாட்டிற்கு, அப்படி ஒரு இடத்திற்கு, நாடு என்றால் என்ன? அப்படி ஒரு இடத்திற்கு அங்கு வானில்லை, வானம் கிடையாது, ஆகாயம் கிடையாது, சந்திரன் கிடையாது, சூரியன் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை இப்பொழுது சேர்ந்து விட்டோம். ஏனென்றால் நம்மளுடைய பொறிகள் நல்லவைகளாக ஞானம் பெற்றுவிட்டன. அதனால் நாம் அங்கு சேர்ந்து விட்டோம். அங்கு அண்டி என்றால் என்ன? போய் சேர்ந்து விட்டோம். அப்பொழுது அங்க ஒரு குதிரை இருக்கிறது, நமசிவாய. அங்கு ஒரு மலை இருக்கிறது, குதிரை அப்புறம் வரும். நமசிவாய வரை ஏறி, வரை என்றால் மலை. நமசிவாய என்று ஒரு மலை இருக்கிறது, அதில் நாம் ஏறிவிட்டோம். நமசிவாய வரை ஏறி நான் என்பர் அசமதான. இந்த நாவு, நா என்றால் நாவு, அதாவது நாக்கு. நாக்கில் இருந்துதான் பாட்டுக்கள் வருகின்றன. என்று வரும், அந்த சொற்களே வராது. நா பற்களுடன் இணைந்து சொற்கள் வருகின்றன அல்லவா? அந்த நாவிலிருந்து வரும் பாடல்கள் அமுதாக இருந்து, அதாவது இறைவனை பற்றிய பாடல்கள் எல்லாம் அமுதாக இருந்து அதில் ஒரு சுகம் காணுகிறோம். சுகம் கண்டுவிட்டோம் என்று எப்படி தெரியும்? அதுக்கு நமக்கு ஒரு குறிப்பு இருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு சுகத்தின் அறிகுறியாக ஏதாவது இருக்க வேண்டும் அல்லவா? இப்பொழுது என்ன ஆகும்? நான் இன்ப ரசமதான ஆனந்த அறிவிப்பாய, அந்த சுகத்தை கண்டுவிட்டோம். அதற்கு அறிகுறியாக இப்பொழுது அந்த நாதத்தின் சுகத்தை கண்டுவிட்டோம். நாம் பாடுகிறோம், வாயால் பாடுகிறோம். அப்பொழுது என்ன ஆகிறது? அதன் அறிகுறியாக அதனூடே நாம் இன்பத்தை கண்டு கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய கண்களிலிருந்து நீர் ஆனந்த அருவி பாய்கின்றதாம். நான் இன்ப ரசமதான ஆனந்த அருவிப்பாய. எந்த அருவி பாய்கிறது? கண்ணீர் துக்கத்தினால் வருகிறதா? இல்லை, ஆனந்த அருவிப்பாய். ஆனந்த அருவி என்று கூறுகிறார். அருவி என்றால் என்ற சட 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 என்று அந்த நீர் கண்ணிலிருந்து பெறுகிறான், ஆனந்தத்தினால் பெறுகிறது. ஏனால் சுகத்தை கண்டுவிட்டோம் அல்லவா? அதன் அறிகுறியாக அப்பொழுது என்ன ஆகிறது? நாதங்கள் இருக்கிறது. ச ரி க ம ப த நீ என்று 7 ஸ்வரங்களுடன் கூடிய நாதங்களோடு நாம் நட்பாகி அதனுடன் குலாவி நாம் விளையாடுகிறோம்.
அதனுடன் ஏனென்றால் நாம் பாடுகிறோம் அல்லவா, அந்த நாதத்துடன் இணைந்து அதனுடன் குலாவி விளையாடி அப்பொழுது என்ன ஆகிறது, இந்த தசைகளினால் அது வருகிறது ஏற்படும் சஞ்சலங்கள் எல்லாம் நம்மை விட்டு போய் விடுகிறது. தசைகளினால் அந்த சிற்றின்பம் அதெல்லாம் இருக்கிறதே, அந்த தசைகளினால் வரும் சஞ்சலங்கள் எல்லாம் ஊனங்கள், தசைகளினால் ஏற்படும் சஞ்சலங்கள், உயிர்கள் மோகம். இந்த ஜட உலகத்தில் ஜீவர்கள் இருக்கிறார்கள், எல்லோரையும் சூழ்ந்திருக்கிறது மாயை. இந்த மாயை, இந்த மோகம், நான் என்ற அகங்காரம், இவை எல்லாம் என்ன ஆகிறது, அறிவு இல்லாமல் இதையெல்லாம் நம்மை விட்டு போய்விடுகிறது. இப்பொழுது உதாரணத்திற்கு நாம் குழம்பு வைக்கிறோம், சாம்பார் என்று கூறுகிறோம் அல்லவா, அதில் ஏதாவது தானே போடுகிறோம், முருங்கைக்காயோ வெண்டைக்காயோ கத்திரிக்காயோ போடுகிறோம். இப்பொழுது அதையெல்லாம் எடுத்து விட்டால் இந்த சாம்பார் ரசமாக ஆகிவிடும். ரசம் என்றால் என்ன, தெளிவானது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெண்களை கேட்டால் தெரியும் குழம்பு எப்படி இருக்கும், குழம்பி இருக்கும். குழம்பு அதனால்தான் அதற்கு அப்படியே பெயர். அதனால் குழம்பு இருக்கும் அந்த குழம்பை, சாம்பாரை நாம் ரசமாக ஆக்கி விடலாம். அந்த தானை எடுத்து விட்டால் ரசமாக ஆகிவிடும் அல்லவா. அப்படி நம்மளுடைய இந்த உலகத்தில் நாம் நம்மிடம் இருக்கும் அந்த குணத்தில் தானை எடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையே ரசமாக ஆகும் என்பது ஒரு சிறிய விளக்கம் தான். இதிலிருந்தே நமக்கு தெரிகிறது அல்லவா. அதனால் இப்பொழுது என்ன இல்லை, மாயை இல்லை, அகங்காரம் இல்லை, தான் என்று அந்த அகங்காரம் எதுவுமே நம்மிடம் இல்லை. அவை நீங்க பெற்று இப்பொழுது நாம் என்ன ஆகின்றோம், ஓம் அங்கி உருவம் ஆகி. ஓம் எனும் பிரணவ மந்திரம் இருக்கிறது அல்லவா, அது ஒரு ஒளி பிழம்பாக இருக்கிறது, ஜோதியாக இருக்கிறது. அந்த ஜோதியை நாம் அடைந்து விடுகிறோம். ஓம் எனும் பிரணவ மந்திர ஜோதியின் உருவத்தை நாம் அடைந்து விடுகிறோம். எங்க இப்போ மலை ஏறி எல்லாம் ஆயிற்று, இந்த மாயை அகங்காரம் எல்லாம் நம்மை விட்டு போயிற்று. இப்பொழுது நாம் ஓம் என்னும் அந்த அக்னியின் திருவுருவத்தை அடைந்து விட்டோம். அடைந்து முருகா அடைந்து விட்டோம் அல்லவா. இப்பொழுது நானும் நீயும் ஏன் தனியாக இருக்க வேண்டும், நீயும் நானும் இருவோரும் நானும் நீயும் சேரலாமே என்று எவ்வளவு அழகாக அருணகிரிநாதர் கூறுகிறார் பாருங்களேன். இது நடக்குமோ நடக்காதோ சொல்லித்தான் பார்க்கலாமே என்று அவர் கூறுகிறார். அப்படி நடக்கும், நடந்து விட்டது. அதனால் இருவோரும் நீயும் நானும் ஓர் அந்தம் மருவி ஒப்பற்ற ஒரு கடைசி நிலை இருக்கிறது அல்லவா, இறுதி நிலை. அதை அடைந்து விடுவோம் முருகா. எவ்வளவு அநாயசமாக சொல்கிறார் பாருங்கள். நானும் நீயும் சேர்ந்து அந்த இறுதி நிலை இருக்கிறது அல்லவா, அது ஆனந்தம் இல்லையா, சத்து சித்தானந்தம். அந்த கடை நிலை, அந்த முக்தி நிலை, அந்த நிலைக்கு போய் சேர்ந்து ஞானமா விஞ்சை முதுகினேறி, ஞானம் என்று சொல்லப்படும் சிறந்த வித்தையோட மீது ஏறிக்கொண்டு, அதாவது ஒரு குதிரைன்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஞானம் என்ற குதிரையின் மீது ஏறி நாம் இருவரும் அதில் ஏறிவிட்டோம். இப்பொழுது என்ன செய்ய போகிறோம், லோகங்கள் வலமதாட அருள் தார. லோகங்களை எல்லாம் நாம் வலம் பெற வேண்டும், எல்லோரும் நம்மை பார்க்க வேண்டும். ஆஹா, நானும் முருகனும் அதாவது இணைந்து விட்டோம் என்றது எல்லோருமே பார்க்க வேண்டும். அதனால் சுற்றி ஆடி, 2 பேரும் ஆடி அதில் வலம் பெற வேண்டும் முருகா. அப்படி நீ அருள் செய். எவ்வளவு அழகான கோரிக்கை பாருங்கள், விண்ணப்பம் பாருங்கள். அப்படித்தான் நாமும் ஆசைப்பட வேண்டும், இறைவனோடு ஒன்று வேண்டும். இறைவன் நமக்கு எல்லாம் தருவான், நாம் கேட்காமலேயே அவன் தந்து விடுவான். முதலில் இறைவன் நாமத்தை சொல்லுங்கள், திருப்புகழை பாடுங்கள், கட்டாயம் நமக்கு எல்லாமே கிடைத்துவிடும். அடுத்து என்ன சொல்கிறார் என்றால், அந்த இதை போல கருத்துள்ள பாட்டுக்கள் இருநோய் மலத்தை என்று இருக்கிறது, இறைவனை புனைந்து ஞான விழிமுனை என்று இருக்கிறது, மூலும் வினை சேரை என்று இருக்கிறது, செவ்மாது உடனே அனுபோகமதாய் என்று இருக்கிறது, திரைவஞ்ச இருவினைகள் என்று தொடங்கும் பாடல் இருக்கிறது, நாவேறு பாமணத்தை என்ற பாடல் இருக்கிறது, அமலவாயு ஓடாதே என்ற பாடல் இருக்கிறது. இது எல்லாமே இந்த கருத்தை தான் தெரிவிக்கிறது. அடுத்தது என்ன சொல்லுகிறார், சிவனை பற்றி சொல்லுகிறார். தேன் அம்கொள் இதழி, தேன் அகம் கொள் இதழி என்று இருக்க வேண்டும். அதில் தொக்கி நிற்கிறது. தேனை தன்னகத்தே கொண்டு இருக்கும் கொன்றை மலரில் தேன் இருக்கிறது. தன்னகத்தை கொண்டு இருக்கும் இந்த கொன்றை மலர் தாக்கி இருக்கிறது அல்லவா, தாதகி என்று நாம் கொள்ள வேண்டும். ஆத்தி மலரும் தார் இந்து சலிலம் வேணி. தார் என்றால் மாலை, இந்து என்றால் உங்களுக்கு தெரியும் பிறைச்சந்திரன், சலிலம் என்றால் கங்கை, அதை வேணியில் சூடியிருக்கிறார். அதாவது ஜடாமுடியையும் உடையவர் அவர் எப்படி இருக்கிறார், ஸ்ரீரங்கன். அங்கன் என்றால் திருமேனி, அங்கத்தை உடையது அங்கன். அதனால் சிறந்த அழகிய திருமேனியை உடையவரும்
என்னுடைய தந்தையும், எனது தாதை என்னுடைய தந்தையும், எல்லோருக்குமே அவர் தானே தந்தை, உலக தந்தை தானே அவர். ஒரு மாத ஒப்பற்ற பெண்கள் நாயகமாக விளங்குகிறார். பெண்கள் நாயகமும் சேர்பஞ்ச வடிவு அருளின் முறைவிடமான 5 வடிவங்களாக அமர்ந்தவரும், மோகி உலக மாயை உண்டு மோகம் உண்டானால்தான் அந்த மாயை வரும் அல்லவா? அதனால் உலக மாயையை உண்டு பண்ணுபவரும் யார்? சிவபெருமானை பற்றி தான் கூறுகிறார். யோகம் கொள் மௌன ஜோதி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தட்சிணாமூர்த்தி வடிவம் எப்படி இருக்கிறது என்று. அதனால் யோக நிஷ்டையில் அமர்ந்து மௌனமாக இருக்கிறார். மௌனமாக இருந்து என்ன செய்கிறார்? உள்ளுக்குள்ளே அந்த உமையமையோடே வைத்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய மனைவியாகிய பார்வதியை வைத்துக் கொண்டிருக்கிறார். உமாதேவியின் ஷேர் பங்கின் அமர்ந்திருக்கும் அந்த வாமபாகத்தை அவள் கவ்வி வைத்திருக்கிறாள் அல்லவா? அந்த வாமபாகத்தையுடைய அமலநாதன் நின்மலர், அதாவது அமலம் என்றால் என்ன? மலம் இல்லாதவன், சுத்தமானவன், தூய்மை உடையவன் என்று கொள்ளலாம். இறைவன் அருள் பாலா, உமையும் சேர்த்தாகிவிட்டது, சிவபெருமானும் இருக்கிறான். அதனால் உதவி அருளிய பாலனே. கானங்கள், வரைகள், தீவு, ஓதங்கள் என்று கூறுகிறார். கானங்கள் என்றால் காடு, வரைகள் என்றால் மலை, ஓதங்கள் என்றால் கடல், தீவு என்றால் தீவு. இவையாவும் தீவுகளும் சமுத்திரங்களும் எல்லாமே பொடியாகிவிட்டது. எப்பொழுது இவன் போர் புரிகிறான் அல்லவா சூரபத்மனுடன், அப்பொழுது யாவுமே பொடியாகிவிட்டது. நீல காடந்த மயிலில், மிகவும் நீல காடு, காடு என்றால் என்ன? அடர்த்தி. அந்த நீலம் பூராவும் பரவி இருக்கிறதாம் மயிலில். அவ்வளவு அழகாக ஒளிவிட்டு மேன்மையாக திகழ்கிறது. அவ்வளவு திந்தி திமி தீதி தோதி தீதி தந்ததன தான 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 செஞ்சனு செய்கு தாளத்தோடு நடமாடும் செஞ்சரிய கால் விசால தொகை உள்ள அந்த மயில், நீல காடந்த மயிலில், அப்படிப்பட்ட மிகவும் நீளமாக இருக்கும் அந்த மயிலின் மீது அவன் அமர்ந்திருக்கிறான். அதுவே ஒரு தோரணை இல்லையா? அவனுக்கு வேலும் மயிலும் தானே அவனுடைய உற்ற துணையாக கூடவே இருந்து என்ன பாக்கியம் செய்திருக்கிறதோ அப்படி இருக்கிறது அல்லவா? ஏறு முருகோனே, அந்த நீலமயிலில் ஏறு முருகோனே. காமன் கை மலர்கள் நான. காமன் என்ன செய்வான்? அவன் 5 மலர்கள் வைத்திருக்கிறான். அந்த 5 மலர்களையும் கணையாக அம்பாக வைத்து, கரும்பை வில்லாக வைத்து, எதிரியாளி அவனுக்கு யாரை தோன்றுகிறதோ அவர் மேல் வீசுவான். அவர் உடனே காதல் வயம் அமர்ந்து விடுவார். அப்படிப்பட்ட அவன் அதற்கு தேர்ச்சி பெற்றவன். அவனையும் முறியடிக்கிறானாம் முருகன். எப்படி? வள்ளியை காதலிக்கிறானாம். அப்படியே இவன் என்ன, மன்மதன் என்ன, உன்னை விட நான் உயர்ந்தவன் என்று சொல்லும்படி என்ன செய்கிறான்? வேடம் பெண் அமளி. அந்த வேடம் என்றால் என்ன? வேட்டுவச்சி, வேட குலத்தில் பிறந்த அந்த வள்ளிநாயக்கியின் படுக்கையில் இதெல்லாம் ஒரு கற்பனை தான், நிஜமாக என்று நினைக்காதீர்கள். அப்படி மனிதன் என்ன செய்கிறானோ அதை போல நமக்கு சொன்னால்தான் நமக்கு புரியும் என்ற அந்த ரீதியில் அருணகிரிநாதர் கூறியிருக்கு. அதாவது காதலிக்கிறான், கட்டாயம் காதலிக்கிறான். அப்படி படுக்கையில் சேர்ந்து இருக்கும் எங்கள் பழனி மேவு பெருமாளே, எங்கள் நாயக்கனே, பழனியில் அமர்ந்திருக்கும் பெருமானே என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய குணங்களை துறக்க வேண்டும். நம்மளுடைய அந்த 5 புலன்கள் இருக்கிறதே அதையெல்லாம் அடக்க வேண்டும். இப்பொழுது பக்கத்து வீட்டில் மசாலா செய்கிறார்கள் என்றால் அதுதான் வேண்டும், இதுதான் வேண்டும் இல்லாமல் சத்துவ உணவு என்று, சத்துவ உணவு உங்களுக்கெல்லாம் தெரியும். இது விநாயகர் எல்லாம் சத்துவ உணவைத்தான் சாப்பிடுவார்கள். ஏற்றாற் போல் நமக்கு அந்த குணங்கள் வந்துவிடும். அந்த வேறு உணவு சாப்பிட்டால் கொலை செய்யும், புலி கரடி அப்படி எல்லாம் இருக்கிறதே, அதையெல்லாம் சாப்பிட்டால் அந்த தன்மை தான் நமக்கு வரும். அதனால் சாத்வீக உணவை நாம் அருந்தினால்தான் நல்லது. அப்படிப்பட்ட கருத்தை தான் இவர் சொல்லுகிறார். எப்படி அதையெல்லாம் துறந்து மன அமைதி பெற்று எப்படி முருகனுடன் இணைய வேண்டும், இணங்கி இருந்தால் நாம் பிறவி கடலை தாண்டி கரை ஏறி பிறவி இல்லாமல் இருந்து விடலாம். இப்பொழுது பிறந்து விட்டோம், பிறகு இறக்கப் போகிறோம். இருந்தால் மறுபடியும் எதற்காக இறக்கிறோம்? மறுபடியும் பிறக்க வேண்டும். பிறந்தால் எதுவாக பிறப்போம் என்று கவலை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் போன ஜென்மத்தில் நாம் என்னவாக இருந்தோம் என்று இப்பொழுது தெரியாதல்லவா? அடுத்த ஜென்மத்தில் நம்ம எதுவாக பிறந்தால் என்ன, ஆனால் கஷ்டப்படுவது என்பது எல்லோர் தலையிலும் எழுதியிருக்கிறது. ஏன் அப்படி பிறந்து கஷ்டப்பட வேண்டும்? பிறக்கவே வேண்டாமே. இறைவன் அடியில், இறைவன் திருவடியில் ஒரு மலராக இருந்து விட்டு போகலாமே என்ற கருத்தில் தான் இந்த பாடல் இருக்கிறது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த திருப்புகழ் பாடல்களை எல்லாம் பாடி நாம்
வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அவன் அருளை பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.